என்னம்மா நீ பழைய சோறு பண்ண தமிழ்நாடுக்கு தெரியாதா? மீந்த சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சா மறுநாள் பழைய சோறாகும். ஆமாங்க. மீந்த சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சா மறுநாள் பழைய சோறாகும். ஆனா அதே பழைய சாதத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா, நியூட்ரிட்டிவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பழைய சாதத்த பத்தி உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள இந்த வீடியோல சொல்றேன். வாங்க பார்க்கலாம். பழைய சாதம் அப்படிங்கிறது ஒரு நொதிக்கப்பட்ட ஒரு உணவு. அதாவது ஃபெர்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு உணவு. ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்றில கலந்திருக்கக்கூடிய ஒரு சில நுண்கிருமிகள், பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாம் நம்ம உணவ சாப்பிட்டு அதுல வளரும். அப்படி வளரும்போது பல வேதியியல் மாற்றங்கள் நம்ம உணவுல ஏற்படுது. இதனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்குது. நம்ம உடல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல நம்ம செல்கள விட பாக்டீரியா செல்கள் தான் அதிகம். அதனால மனிதர்களுக்கும் பாக்டீரியாக்களுக்கும் இணை பிரியாத பந்தம் உண்டு. ஸோ ஃபெர்மெண்ட் பண்ண உணவ நம்ம சாப்பிடும்போது, நம்ம உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள நம்ம உள்ள அனுப்புறோம். உயிரோட இருக்கிற பாக்டீரியாக்கள நமக்கு தரக்கூடிய ஃபுட்ட நம்ம ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பாக்டீரியாக்கள் நம்ம வயிற்றில இருக்கிற அசிடிட்டிய தாங்க முடியாம பல பாக்டீரியாக்கள் இறந்து போயிடும். அசிடிட்டிய தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சில பாக்டீரியாக்கள் மட்டும் நம்ம சிறுகுடலையும், பெருக்குடலையும் போய் சேரும். அதனால ப்ரோபயோட்டிக் உணவ நம்ம சாப்பிடும்போது, அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்டீரியல் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். இங்க தான் நம்ம அரிசியோட பயன் வருது. வேக வச்ச சாதத்த நம்ம குளிர்ச்சியாக்கும்போது, அதாவது கூலாக்கும்போது, அதுல இருக்கிற ஸ்டார்ச் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சா மாறுது. ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை ஜீரணிக்கிற சக்தி நமக்கு கிடையாது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை உணவா சாப்பிட்டு நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வளரும். இந்த மாதிரி பாக்டீரியாக்களுக்கு உணவா அமையக்கூடிய சாதத்தை நம்ம ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம பழைய சோறு ஒரு ப்ரோபயோட்டிக்கா மட்டும் இல்லாம ஒரு ப்ரீபயோட்டிக்காவும் வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாம நம்ம அரிசியையும் மற்ற சிறுதானியங்களையும் ஃபெர்மெண்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின், மினரல் கண்டென்ட் எல்லாம் பல மடங்கு அதிகமாகுது. இவ்வளவு நன்மைகளை நமக்கு அள்ளி தரக்கூடிய பழைய சோறை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் பழைய சோறு பண்ண நான் 2 முறையை பயன்படுத்தியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு முறையை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு மீதமுள்ள சாதம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மண்பானை இருந்தால் மண்பானையில் போட்டுக்கோங்க. என்கிட்ட மண்பானை இல்லை, அதனால் நான் வீட்டில் இருக்கிற கிண்ணத்தில் போடுறேன். அரிசியில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்னு பயப்படுறவங்க ஒரு 1 இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். ஆனால் கார்போஹைட்ரேட்ஸை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம அதில் இருக்கிற ஸ்டார்ச்சை ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை நம்மளால் ஜீரணிக்க முடியாது. அடுத்து சாதம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நம்ம தயிர் சேர்க்கும்போது தயிரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸுங்கிற பாக்டீரியல் ஃபெர்மெண்டேஷன் எஃபெக்டிவாக நடத்தும். ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் கொஞ்சம் குறையும். அடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதோட ஒரு சில மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம். முதல்ல வெங்காயத்தை நம்ம டேஸ்ட்டுக்காகவும் அந்த ஃப்ளேவருக்காகவும் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவார்சிட்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கலும், சல்ஃபர் அப்படின்ற ஒரு கெமிக்கலும் இன்சுலின் ப்ரொடக்ஷனை அதிகமாக்கும். அடுத்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் துண்டுகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம தேவையான பொருளெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இதை கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ இதை இரவு முழுவதும் அப்படியே விட்டுடலாம். ஓவர் நைட் அதுவே ஃபெர்மெண்ட் ஆகிடும். இப்போது நம்ம செகண்ட் மெத்தட் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் பார்க்கலாம். இந்த மெத்தடில் நம்ம வாட்டருக்கு பதிலாக பால் ஆட் பண்ண போகிறோம். பால் ஆட் பண்ணும்போது பால் புளிச்சு தயிராக மாறும். தயிரில் ப்ரோட்டீனும் அதர் நியூட்ரியன்ஸும் நமக்கு அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம சவுத் இந்தியன் டயட்டில் கொஞ்சம் ப்ரோட்டீன் கம்மி தான். ஸோ பால் ஆட் பண்ணும்போது அந்த ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம ஒரு கப்பு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வெதுவாக இருக்கிற பால் ஆட் பண்ணணும். பால் வெதுப்பாக இருக்கணுங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் செத்து போயிடும். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் ஆகட்டும். இது மறுநாள் காலை 2ம் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி ரெடி ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க. இப்போ ரொம்பவும் நியூட்ரிஷியஸான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அஜீரணம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்டமக்கில் அல்சர் இருக்கிறவங்க, இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ் அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது சிறந்த உணவு.
இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.